அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான்டம்லொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப பெண்களின் ஒத்துழைப்பு அவசியம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தல். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியில் நாளைய தினம் ஸ்கேன் நடவடிக்கை. செம்மணி படுகொலை வழக்கில் சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி உடன்பட வேண்டும் என மனோ கணேசன் எம்பி வலியுறுத்தல். இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டம். மட்டக்களப்பு காத்தான்குடியில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு. சீரற்ற வானிலையால் நுவரெலியா மக்கள் பாதிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப பெண்களின் ஒத்துழைப்பு அவசியம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டினுள் சமாதானம், பொருளாதார, சமூக, கலாசார இணக்கப்பாடும் ஐக்கியமும் ஏற்பட பெண்களின் ஒத்துழைப்பு வேண்டும் எனவும், பெண்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால்தான் ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெண்களின் மேம்பாடு முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் தலைமையில் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன், எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள், பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். උතුරේ කාන්තාවන් බොහෝ දෙනෙක් අර මේ මයික්‍රෝ ක්‍රෙඩිට් ලෝන්ස් වලට අහු වුණා. හැබැයි ඒ වෙනුවට ග්‍රාමීය සංවර්ධන බැංකු හරහා අපේ සමුපාකාර நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பெண்கள் தலைமைத்துவ குடும்பமாக 42,000 குடும்பங்கள் யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்றனர். பலர் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாகி இருந்தார். ஜெனட் டீச்சர் சொன்ன மாதிரி பலர் இன்று மரணிப்பதற்கும் தூக்கு போடுவதற்கும் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இருப்பது ஒரு சமூக கட்டமைப்பு. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கடனால் பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல துன்பங்களை சொல்ல முடியாமல் தங்களுக்குள்ளேயே போட்டுக்கொண்டு பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தங்களது பிள்ளைகள் தங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை தேடித்தர வேண்டும் என்று பாதுகாப்பு கொடுப்பது பல பெண்கள். ஆனால் அந்த பெண்களின் கைகளில் ஒரு பணம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கான வேலை திட்டத்தை எமது அரசாங்கம் ஒன்று நடைமுறைப்படுத்துவதற்காக மகளிர் அமைச்சருக்கு ஊடாக எடுத்து வருகிறோம். எதிர்வரும் காலத்தில் பெண்களை ஒரு சிறந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு நாங்கள் திருசங்கம் முன்கொண்டுகிறோம். அதை இட்டு எமது இன்று பாராளுமன்றத்தில் 20க்கு அதிகமான பெண்களை பாராளுமன்ற அங்கத்தவர்களாக எமது அரசாங்கம் இன்று மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் பெருமையடைய வேண்டும். அதே நேரம் உள்ராட்சி சபை தேர்தலிலும் அதுவும் வடமாகாணத்திலும் பல பெண்கள் இன்று எமது அணியில் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்வரும் காலத்தில் இந்த அணி ஒரு 4 மடங்கு உயர்த்தி காட்டி பெருமையை வடமாகாணத்துக்கு பெண்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த சமூக பாதுகாப்பு கட்டமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு இருக்கின்ற பெண் பிள்ளைகளை தாங்களே முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரமான பெண்களாக வளருவதற்கு நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க வேண்டும். இங்கு மிக முக்கியம் சுதந்திரம் என்பதனை நாங்கள் எப்படி வரையறுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. இப்போ நாங்கள் பார்க்குற சுதந்திரம் என்றது வேறு. சுதந்திரம் என்பது உண்மையில் கட்டுப்பாட்டுக்கும் அடுத்தது என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம்.
கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு பிரதமர் கருணி அமரசூரிய இன்று விஜயம் மேற்கொண்டார். இதன்போது பல்கலைக்கழக வளாகத்தின் தேவைகள் தொடர்பில் பிரதமர் கேட்டறிந்தார். தொடர்ந்து விவசாய பீடம் மற்றும் பொறியியல் பீடங்களின் பீடாதிபதிகள், துறைசார் அதிகாரிகள், மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட பிரதமர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். இக்கலந்துரையாடலில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் கான இளங்குமரன், பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் கருணி அமரசூரிய நல்லூர் கந்தன் ஆலயத்தில் இன்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். கல்வி சீர்திருத்த கலந்துரையாடல்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வடக்குக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார். இந்நிலையில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் வருடாந்த திருவிழா நடைபெற்று வருகின்ற நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பிரதமர் இன்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கான இளங்குமரன், எஸ். ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் பலர் பிரதமருடன் ஆலயத்துக்கு வருகை தந்திருந்தனர். பிரதமரின் வருகையேட்டு ஆலய பகுதியில் இராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பகுதியில் நாளைய தினம் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 29வது நாளாக அகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ. ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் தொல்லியல் பேராசிரியர் ராய் சோமதேவ, சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் 4 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த புதைக்குழியில் இருந்து இதுவரை 130 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 120 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணியில் தற்போதுள்ள 2 மனித புதைக்குழிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் நாளைய தினம் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் நாளை மறுதினம் மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சிந்துபாத்தி அகழ்வு பணிகள் இன்றும் நடைபெற்றது. இன்று 4 மனித எச்சங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இனங்காணப்பட்ட 126உடன் சேர்த்து பார்க்கின்ற போது மொத்தம் 130ஆக இந்த இலக்கம் உயர்வடைகின்றது. அதே நேரம் இந்த 130ல் ஏற்கனவே எடுத்து கட்டுக்காவலுக்கு கொடுக்கப்பட்ட 117உடன் சேர்த்து 3 மனித எச்சங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் 120 இதுவரையில் கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாளண்டைக்கு 2 நாட்களும் இது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த இடம் பார்க்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக நாளைக்கு இது ஒரு மனித புதைக்குழி என்று வருகின்ற போது நிலத்தினை ஊடுருவி நிலத்துக்கு கீழே இருக்கின்ற விடயப்பரப்புகளை, தடைய பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக இந்த மனித புதைக்குழியினுடைய நீள அகலங்கள் அல்லது இது மேலதிகமாக அகழிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விவரிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது எடுத்து தருகின்ற விவரண படங்களினை இங்கே பொருள் கோடல் செய்து அதற்கேற்ற மாதிரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விடவும் சேகரிக்கப்பட்ட தடய பொருட்கள் சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களினை கேட்டு அவர்களிடம் அபிப்பிராயங்களினை கேட்டு அந்த விடயப்பரப்புகளை புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளினை செய்வதற்கு அந்த விடயப்பொருட்கள் நாளைய மறுதினம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக
வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த விடயப்பரப்புகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பங்களிப்பு மிகவும் சாதாரணமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த மனித புதகுழி சம்பந்தமான புலன் விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். கண்காணிப்பு சம்பந்தமாக நாங்கள் ஒப்சர்வர் என்ற வகையில் நேரடியாக பார்வையாளர் மட்டுமன்றி இல்லாமல் இந்த விடயப்பரப்புகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அவதானிப்பாளர் என்ற வகையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வந்து பொதுமக்களிடம் இது சம்பந்தமான தடயப் பொருட்கள் சம்பந்தமான விவரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை சம்பந்தப்பட்ட சட்ட நீதித்துறைக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செம்மணி படுகொலை வழக்கில் சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி உடன்பட வேண்டும் என மெனோ கணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். செம்மணி படுகொலை வழக்கில் சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர உடன்பட வேண்டும். அதில் சோமரத்ன ராஜபக்ஷ சுதந்திரமாக சாட்சியம் அளிக்க வேண்டும். ஆனால் இவற்றுக்கு முன்னர் இன்று சிறையில் இருக்கும் லான்ஸ் கோப்ரலுக்கு சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு உடனடியாக அதுயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச விசாரணை நடக்கும் பட்சத்தில் நான் சாட்சியம் அளித்து குற்றம் இழைத்த அதிகாரிகளின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் என கிருஷாந்தி படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள சோமரத்ன ராஜபக்ஷ தனது மனைவி SC விஜய விக்ரம மூலம் தெரிவித்துள்ள நிலையில் அதனை சுட்டிக்காட்டி மெனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இப்படியோர் இராணுவத்தை சேர்ந்த நபர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து தனக்கு ஆணையிட்ட மேலதிகாரிகளை அடையாளம் காட்ட தயார் என்று கூறவில்லை எனவும் இதனை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவு சிலாவத்தை தெற்கு பகுதியில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள், மத சுதந்திர மீறல்கள், ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடகிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் ரீதியான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தொடர்ச்சியாக 100 நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் குறித்த தரப்பினரால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வே அவசியம். 1948 பின்னராக இலங்கையில் 75 வருட கால அரசியல் வரலாற்றில் இனத்துவ அரசியலே மேலோங்கி காணப்படுகிறது. இலங்கை அரசானது சிங்கள பெரும்பான்மை இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசாங்கத்தாலும் தலைவர்களாலும் ஆளப்பட்டு வருகிறது. 1948 முதற்கொண்டு ஏனைய தேசிய இனங்களான வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழ் மக்கள் ஆகியோருக்கு அரச அதிகாரத்தில் உரிய பங்கு வழங்கப்படவில்லை. அரசியல் அதிகாரம் உரிய முறையில் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. மாறாக மொழி ரீதியான மத ரீதியான அடக்குமுறைகள் மேலோங்கின. சுதந்திரம் கிடைத்து ஒரு வருடம் நிறைவடைவதற்குள் மலையக தமிழருக்கு எதிராக 1948 ஆண்டு நவம்பர் மாதம் பிரயா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களுக்கு எதிராக 50களில் கிழக்குகளில், மலையக பகுதிகளில், தெற்கிலும் மேற்கொள்ளப்பட்டன. இன வன்முறைகள் சுதந்திரத்துக்கு பின்னராக அபிவிருத்தி நடவடிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டமை என இனவாதம் விரிவாகியது. அதன் உச்சமாக 1956 அமலுக்கு கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டமானது அரச கட்டமைப்பை சிங்களமயமாக்கியது. இதுவே வடக்கு கிழக்கு தமிழர்கள் தமக்கான சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை கோர காரணமானது. ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசாங்கங்கள் அரசியல் தீர்வு பற்றி பல உறுதிமொழிகளை தமிழர்களுக்கு வழங்கினாலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மாறாக இனவாதமும் அடக்குமுறைகளும் அதிகரித்து இறுதியில் தமிழின அழிப்பு யுத்தத்தில் நிறைவுற்றது.
கடந்த 2022ஆம் ஆண்டு இதே 100 நாட்களை இதே வழி போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் பல வேறு வழிகளில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு முன்வைத்திருந்தோம். ஆனால் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு எந்தவித பதிலும் இது தொடர்பாக தரவில்லை. தற்பொழுது உள்ள புதிய அரசாங்கமாவது இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு சரியான சமஷ்டி தீர்வை தந்துதவுமாறு நாங்கள் மக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக 100 நாள் இந்த கோரிக்கையை வைப்பதாக திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் 3வது நாளாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிலாவத்தை தெற்கு கிராமத்தில் இந்த கவனஈர்ப்பை நடாத்துகின்றோம். மட்டக்களப்பு காத்தான்குடியில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி கோரி கவனஈர்ப்பு பேரணி இடம்பெற்றது. கடத்தி காணாமலாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி கோரி மட்டக்களப்பு காத்தான்குடியில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று இன்று இடம்பெற்றது. காத்தான்குடி பள்ளிவாயல் படுகொலை நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் காத்தான்குடி முதலாம் குறிச்சி பிரதான வீதியில் கவனஈர்ப்பு பேரணியும் பிரகடனமும் நடைபெற்றது. காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களில் சம்மேளனம், அகில இலங்கை யமியத்துல் உலமா சபையின் காத்தான்குடி கிளை, தேசிய ஹுதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனம் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து பேரணியை ஏற்பாடு செய்திருந்தன. இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதியும் நியாயமும் வேண்டியும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களின் புதைக்குழிகள் தோண்டப்பட்டு அங்கிருந்து எடுக்கப்படும் ஜனாசாக்களை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேரணியின் போது வலியுறுத்தப்பட்டது. பேரணியின் இறுதியில் ஹுதாக்கள் தின பிரகடனம் ஒன்றும் வாசிக்கப்பட்டது. சிறப்புரையை சம்மேளன தலைவரும் ஓய்வு பெற்ற அதிபருமான சர்தார் நிகழ்த்தினார். பிரகடனத்தை சம்மேளன செயலாளர் மௌலவி ரமீஸ் யமாலி வாசித்தார். ஜனாதிபதி ஆண்டகுமார திசாநாயக்கவுக்கு பிரகடனத்தை அனுப்பி வைக்கும் பொருட்டு காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹார்ஹா மயூத்திடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதிநிதிகள், அகில இலங்கை யமியத்துல் உலமா சபையின் காத்தான்குடி கிளை பிரதிநிதிகள், தேசிய ஹுதாக்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் பேரணியில் கலந்து கொண்டனர். கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் புகைப்படங்களை தாங்கி நின்றனர். கடந்த 1990ஆம் ஆண்டு புனிதமான ஹஜ்ஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு காத்தான்குடிக்கு திரும்பும் வழியில் கடத்தப்பட்டார்கள். அதே போன்று ஏனைய வர்த்தக நோக்கங்களுக்காக காத்தான்குடிக்கு சென்று வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுவிட்டு காத்தான்குடி திரும்பும்போதும் அதே 1990ஆம் ஆண்டு அந்த ஆகஸ்ட் மாதம் கடத்தப்பட்ட இந்த சில குடும்பத்தினுடைய அடையாளப்படுத்தப்பட்ட அந்த அவருடைய புகைப்பட பிரதிகளோடு நாங்கள் இந்த கவனஈர்ப்பு நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த அரசாங்கத்திடம் எங்களுக்கு நீதியான இந்த முஸ்லிம் சமூகம் இழந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட அந்த மக்களுக்கான நீதியான ஒரு விசாரணையை செய்து எங்கு அவர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சந்தேகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் உடனடியாக எங்களுடைய சகோதரருடைய அந்த நிச்சயங்களை எடுத்து எங்களுடைய புனிதமான முஸ்லிம்களுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றி நாங்கள் எங்களுடைய மையவாடிகளில் மீண்டும் அடக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கத்துடைய தலைமையில் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான இந்த கோரிக்கையாகும். சீரற்ற வானிலையால் நுவரெலியா உடப்புசலாவ மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியாவில் இன்று காலை முதல் பெய்து வரும் கடும் மழையினால் நுவரெலியா உடப்புசலாவ வீதியில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. குறிப்பாக நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் வெள்ள நீர் வீதியினை கடந்து செல்வதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மேலும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு செல்பவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இப்பகுதியில் முறையாக கால்வாய்கள் புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததன் காரணமாகவே அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மலைநாட்டின் லக்சபான நீர்த்தக்கத்தின் வான்கதவு ஒன்று திறக்கப்பட்டுள்ளது.
மலைநாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலையினால் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகின்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லக்சபான நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து வான்கதவு கொண்டு திறக்கப்பட்டுள்ளது. மேலும் காசல்டி, மௌசாக்கலை, மேல்கொத்மல மற்றும் கெனியன் ஆகிய நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே கரையோர மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை செவ்வாயன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அப்பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை தற்போது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றில் விவாதிக்கப்பட்டு பிற்பகல் வாக்கெடுப்புக்குட்படுத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற குழுவில் இந்த விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்தும் நிரூபிக்கப்பட்டன. இந்நிலையில் தேசபந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்தின் அசோகவனம் அனுஸ்ரீ தியான மண்டப திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்தின் அசோகவனம் அனுஸ்ரீ தியான மண்டப திறப்பு விழா ஆலயத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் அமைச்சர் விஜிதஹேரத் ஆகியோர் இணைந்து அன்னதான மண்டபம், அசோகவனம், அனுஸ்ரீ தியான மண்டபம், கலாசார வாசிப்பு, ராமாயண வரலாற்று மினி திரையரங்கம் உட்பட அனுமானின் உருவச்சிலை என்பவற்றை திறந்து வைத்தனர். தொடர்ந்து அதிதிகள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் அனுஸ்ரீ குப்தா குடும்பத்தினர், பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவரத்ன, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் 35வது ஹுஹாக்கள் தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் வர்த்தக நிலையங்களை மூடி வெள்ளை கொடிகளை பறக்கவிட்டு 35வது ஹுஹாக் தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாயல், காத்தான்குடி முதலாம் குறிச்சி ஹுசைனியா பள்ளிவாயல் ஆகிய 2 பள்ளிவாயல்களிலும் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது விடுதலை புலிகள் நடாத்திய தாக்குதலில் 103 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தினம் ஒவ்வொரு வருடமும் ஹுஹாக்கள் தினமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது. இம்முறையும் காத்தான்குடியில் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு பிரதான வீதியில் வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இவ்விரண்டு பள்ளி வாயல்களிலும் புனித குர்ஆன் ஓதப்பட்டு பிரார்த்தனைகளும் இடம்பெற்று விசேட உரைகளும் நடைபெற்றன. காத்தான்குடி முதலாம் குறிச்சி ஹொசைனியா பள்ளி வாயலில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்களான MLAM ஹிஸ்புல்லா, உதுமாலப்பே அப்துல் வாசித் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷரப், ஏராவூர் நகர சபை தவிசாளர் நலீம் உட்பட உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், உலமாக்கள், பள்ளிவாயல் நிர்வாகிகள், பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சந்தர்ப்பத்திலே இவ்வாறான சம்பவங்கள் உடைய படிப்பினைகளை சரிவர உணர்ந்து இனங்களுக்கு இடையிலான உறவை மீள கட்டியிருப்பதில் எமது கட்சியும் எமது கட்சி தொண்டர்களும் முழுமூச்சுடன் ஈடுபட வேண்டும் என்ற அந்த திட சங்கல்பத்தை நாங்கள் எல்லோரும் இந்த சுகதாக்கள் நினைவாக கொண்டு கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த துன்பியல் சம்பவங்கள் குறித்த வரலாற்றையும் சரிவர தொடர்ந்தும் மனதிலே இருத்தி இது குறித்த விசாரணைகள்
முழுமை பெறாமல் இருக்கின்ற விவகாரத்தையும் சர்வதேசமயப்படுத்த வேண்டும் என்பதும் முக்கியமான விஷயம். இது சம்பந்தமாக இளம் சட்டத்தரணிகள் குழு இந்த ஊரைச் சேர்ந்த ரவுப் ஹாஜியார், அதே போல் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் போன்றவர்கள், இவருடைய சகோதரர் ஹிஸ்புல்லா உட்பட இவருடைய நெறிப்படுத்தலில் ஒரு வழக்கு விசாரணை தற்போது கருவாய்க்குடி நீதிமன்றத்தின் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான உதவி ஒத்தாசைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த தவணை சட்டமா அதிபர் இது சம்பந்தமாக பதிலிருக்க வருமாறு நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கை நாங்கள் சரிவர முன்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். பொலனறுவையில் இருந்து நுவரெலியாவுக்கு கல்வி சுற்றுலா வந்த பாடசாலை மாணவர்கள் சிலர் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 25 மாணவர்களில் 10 பேர் சிகிச்சை பெற்று தாம் தங்கியிருந்த இருப்பிடத்துக்கு சென்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பொலனறுவையிலிருந்து நுவரெலியாவுக்கு கல்வி சுற்றுலா வந்த பாடசாலை மாணவர்களுக்கு உணவு ஒவ்வாமையினால் வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, தலைச்சுற்று, சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை ஏற்பட்டது. இதனை அடுத்து சிகிச்சைகளுக்காக அவர்கள் அனைவரும் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் 10 பேர் சிகிச்சைகளின் பின் தங்களுடைய தங்கியிருந்த இருப்பிடத்துக்கு சென்றதாகவும் 15 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும், எனினும் மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நுவரெலியாவுக்கு சுற்றுலா நிமித்தம் வருகின்ற பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என மொத்தமாக 73 பேர் வருகை தந்துள்ளனர். கடந்த 1ஆம் திகதி காலை முதல் நுவரெலியா அம்பேவெல பகுதியினை சுற்றி பார்வையிட்டதன் பின்னர் மாலையில் அப்பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இரவு உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர். உணவை உட்கொண்ட பின்னரே மாணவர்களுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் நுவரெலியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுவரெலியா போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனையில் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அம்பாறை கல்முனை பிராந்தியத்தில் போக்குவரத்து போலீசாரால் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 12 மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 93 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை இந்த திடீர் சோதனை நடவடிக்கையானது பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை மற்றும் கடற்கரை வீதி போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது. திடீர் சோதனையில் மோட்டார் சைக்கிள் ஆவணம், காப்புறுதி ஆவணங்கள் எதுவுமின்றி மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றமை, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை, தலைக்கவசம் அணியாது பயணித்தமை போன்ற விதி மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வர்ண ஜெயசுந்தரவின் ஆலோசனையில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் சுஜித் வெதமுலவின் வழிகாட்டலில் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் DPH கலனஸ்ரீ நெறிப்படுத்தலில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் தலைமையில் நடைபெற்றது. பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி JSK வீரசிங்க, கல்முனை தலைமையக போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதம போலீஸ் பரிசோதகருமான BT நசீரும் சோதனை நடவடிக்கையில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை அதிக ஒளி மற்றும் ஒளி எழுப்பும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை மது போதையில் செலுத்தி சென்ற சாரதி ஒருவரை நுவரெலியா போலீசார் கைது செய்துள்ளனர். திவிலுப்பட்டி டிப்போவுக்கு சொந்தமான குறித்த பேருந்து வெளிமனையில் இருந்து நுவரெலியா வழியாக மீகமுவ நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
சாரதியின் நடத்தை குறித்து அதே பேருந்தில் பயணித்தவர்கள் நுவரெலியா போலீசாருக்கு வழங்கிய இரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா சீதா எலிய சீதியம்மன் ஆலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் மற்றொரு பேருந்தில் மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த பேருந்தின் சாரதியின் இருக்கையின் பின்புறம் சந்தேக நபர் பயன்படுத்திய போத்தலில் மிகுதியாக இருந்த மதுபானமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரை மேலதிக விசாரணையின் பின்னர் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தறை கபுகம பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. மாத்தறை கபுகம பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து வீட்டினுள் இருந்த ஒருவரை குறிவைத்து T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் 48 வயதான ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர் பேருந்து உரிமையாளர் மற்றும் வர்த்தகர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹந்திர போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளி ஆற்றில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை காரதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி ஆற்றில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. காயங்களுடன் அடையாளம் காணப்பட்ட சடலம் குறித்து காரதீவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 53 வயது மதிக்கத்தக்க மட்டக்களப்பு செங்கலடி பகுதியை சேர்ந்த பாக்கியராசா கிருபாகரன் என்ற குடும்பஸ்தரே இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தரின் கழுத்து, தலை மற்றும் தோள்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாவடிப்பள்ளி பகுதியில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் தொழிலாளியாக இருந்ததுடன் நேற்று முதல் இவர் காணாமல் போனதாக அரிசி ஆலை உரிமையாளர் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் போது குறிப்பிட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் சென்று மேற்பார்வை செய்து விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். போலீசார் ஸ்தலத்துக்கு வருகை தந்து மோப்பநாயின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டனர். விரிவான விசாரணைகளை காரதீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை ஈச்சிலம்பெற்றில் யானை தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை ஈச்சிலம்பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள கல்தீவு காட்டு பகுதியில் யானை தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விறகு எடுப்பதற்காக காட்டுக்கு சென்றபோதே குடும்பஸ்தரை யானை தாக்கியுள்ளது. உயிரிழந்தவர் வெறுகல் சேனையூர் கிராமத்தை சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையான 69 வயதுடைய கதிர்காம தம்பி கனகராசா என போலீசார் தெரிவித்தனர். சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதவான் தஸ்னீம் பவுசான் பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகே முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகே இன்று காலை முதியவர் ஒருவரின் சடலம் காத்தான்குடி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கல்லடி பாலத்துக்கு அருகே குப்பைகள் கொட்டப்படும் இடத்தில் இருந்தே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கிரான்குளம் பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த 1ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வயோதிபரின் மரணம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை மூதூர் பெரிய பாலம் பகுதியில் மோட்டார் குண்டு மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய பாலம் பகுதியில் 81 ரக மோட்டார் குண்டு ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு பிரதான வீதி பெரிய பாலம் மூதூர் என்ற முகவரியில் வசித்து வரும் NMM நிமாஸ் அகமட் என்பவருடைய காணியில் புதையுண்டு இருந்த குண்டு மழை காரணமாக தென்பட்டுள்ளது. மூதூர் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் மூதூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோட்டார் குண்டானது சேதமடைந்த பழைய மோட்டார் குன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசிரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட தோணி ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசியார் ஆலய வேடாந்த திருவிழா இன்று நிறைவடைந்த நிலையில் திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில் நடத்தப்பட்ட தோணியோட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் 109 வேடங்கள் பழமை வாய்ந்த கத்தோலிக்க ஆலயமான கல்லடி டச்பார் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்தின் 109வது வேடாந்த திருவிழா இன்று காலை இடம்பெற்ற கூட்டு திருப்பலியுடன் கொடியிறக்கப்பட்டு நிறைவு பெற்றது. கடந்த 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்கு தந்தை அருட்பணி ஜூட் எலெக்ஷன் அடிகளார் தலைமையில் கொடியேற்றம் இடம்பெற்றது. இன்று மறை மாவட்ட இயேசு சபையின் மேலாளர் அருட்பணி சகாயநாதன் அடிகளார் தலைமையில் கூட்டு திருப்பலி இடம்பெற்றது. கல்லடி டச்வார் மக்களின் பாரம்பரிய மீனவ கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பங்கு மக்களுடன் இணைந்து பங்கு தந்தையினால் மட்டக்களப்பு வாவியில் தோணியோட்ட நிகழ்வு நடாத்தப்பட்டது. இதில் வெற்றியீட்டியவர்களுக்கும் திருவிழா நவநாள் காலங்களில் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினால் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது. மலையக மக்களுக்கான காணியுரிமை இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளுக்கான காணி உரித்தினை பெற்றுக் கொடுப்பது பற்றிய விடயங்களை உள்ளடக்கி மலையக மக்கள் குறித்த விடயங்கள் பற்றி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்துள்ளனர். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஒன்று நேற்று மாலை நுவரெலியாவில் இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்ற வீட்டுத் திட்டத்தினை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க மிக விரைவில் வீட்டுத் திட்டங்களை நிறைவு செய்ய முயற்சிப்பதோடு மேலதிக அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகரால் இதன்போது தெரிவிக்கப்பட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான கல்வி மேம்பாட்டு திட்டத்தினை வழங்கி எமது ஆசிரியர்களுக்கான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளில் புலமையை அதிகரித்துக் கொள்வதற்காக உதவி வழங்கியமைக்காக இந்திய அரசாங்கத்திற்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டதோடு அத்திட்டத்தினை மேலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லுமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் புலமை திட்டத்தினூடாக மிகவும் குறைந்த அளவிலான மலையக மாணவர்களை உள்வாங்கப்படுவதனால் எதிர்காலத்தில் மலையக மாணவர்களுக்கு என்று இந்திய துணை தூதரகத்தினூடாக இந்திய அரசின் புலமை திட்டம் வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க மலையகத்துக்கென புதியதொரு புலமை திட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்று உயர்ஸ்தானிகர் தெரிவித்தது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மலையகத்துக்கான இந்திய அரசினால் வழங்கப்படுகின்ற வேலை திட்டங்களை விரைவாக நிறைவு செய்வதனை இந்தியா விரும்புவதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்ததாகவும் ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், தலைவர் செந்தில் தொண்டமான், தவிசாளரும் நிதி செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன், பிரதி தவிசாளர் பெருமாள் ராஜதுரை, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் 2,244 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது 6.6% அதிகமாகும். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இந்தியாவிலிருந்து 37,128 சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததுடன் இது 18.5%. மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 23,475 பேரும், நெதர்லாந்திலிருந்து 15,556 பேரும், சீனாவில் இருந்து 12,982 பேரும், பிரான்சில் இருந்து 11,059 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். இதேவேளை 1,15,470 பேர் ஐக்கிய ராச்சியத்தில் இருந்து வந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மெரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.